அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் தமிழ் புத்தாண்டான சித்திரை மாதம் 1ஆம் தேதி முதல் இந்த ஆண்டு முழுவதுமே மிதுன ராசினியர்களான உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மிதுன ராசியை சேர்ந்த மிருகசிரீஷ் 3ஆம் பாதம் முதல் திருவாதிரை புனர்பூசம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டான சித்திரை மாதம் 1ஆம் தேதி முதல் இந்த ஆண்டு முழுவதுமே குறிப்பாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்கள்ல வருமானத்திற்குள் குடும்ப செலவுகளை சமாளிப்பது என்பது மிக கடினமானதாக இருக்குங்க. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் ஏதாவது ஒரு வகை வருமானம் என்பது கைகளை நிரப்பிக் கொண்டே இருக்குங்க. ஆனால் பணம் வருகிறதே என்று வீண் செலவுகளை செய்வதை தவிர்த்து அவசிய செலவுகளை மட்டும் மேற்கொண்டு எதிர்காலத்திற்கென்று சேமித்து வைத்துக் கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. குடும்ப பொறுப்புகள் சம்பந்தமாக சக்திக்கு மீறி அலைச்சலும் உடல் உழைப்பும் ஏற்பட இருக்கு. அதே போல் மனைவியினுடைய உடல் நலன் சற்று பாதிக்கப்பட்டு எளிய மருத்துவ சிகிச்சையினால் குணம் கிடைக்குங்க. இருந்தாலும் கூட சற்று அதிக கவனத்தோடு பார்த்து கொள்வது மிக மிக அவசியங்க. அதே போல இத்தருணங்கள்ல குழந்தைகளின் கல்வி பற்றிய கவலை மனதை அறிக்கும். திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல ஏமாற்றமே மிஞ்சுங்க. அதாவது நீங்கள் ஒரு வரனை பார்க்க போய் அவை தடங்களும் தாமதங்களும் ஏற்படலாம். ஆனால் அவற்றை பற்றி கவலைப்பட வேண்டாங்க. கூடிய விரைவில் உங்களுடைய மனதிற்கு பிடித்த நல்ல ஒரு வரன் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லதுங்க. அதே போல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைகிறதுங்க. அதே போல நேரம் பார்க்காமல் மிக கடுமையாக உழைத்தும் கூட ஒரு சில நேரங்களில் நீங்கள் தவறு செய்து விட்டதாக கூறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல மிதுன ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டங்கள்ல உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கிடைப்பது என்பது சற்று அரிதுதாங்க. அதே போல் வேலையில் வெறுப்பும் விரக்தியும் ஏற்பட இருக்கு. நேரங்காலம் பார்க்காமல் மிக கடுமையாக உழைத்தும் கூட ஒரு சில நேரங்களில் உயரதிகாரிகளின் அதிருப்திக்கும் சீற்றத்திற்கும் ஆளாக நேரிடும். பலர் கூடுதல் பொறுப்புகளை ஏற்க வேண்டி வருங்க. அதே போல் விருப்பத்திற்கு மாறான இடமாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளத கிரக நிலை எடுத்துக்காட்டுது. அதே போல் பலருக்கு வேலைக்கு தகுந்த கூலி கிடைப்பது கூட கடினமாக இருக்குங்க. பணி நிமித்தமாக பலர் தங்களுடைய குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கு என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் மிதுன ராசியை சேர்ந்த ஊதிய உயர்வுக்காக முயற்சித்து வருபவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. கூடுமான வரையில் அவசர முடிவுகளை தவிர்ப்பது அவசியங்க. இத்தருணங்கள்ல பணி நிமித்தமாக பலர் குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்களும் கூட ஒன்று சேர இருக்கீங்க. உங்களுடைய எதிர்காலத்தில் பல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குதுங்க. காரணம் தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் பதவி உயர்விற்கும் அல்லது கூடுதல் சம்பளத்திற்கும் சாத்தியக்கூறுகள் இருக்கு. ஒரு சிலருக்கு இடமாற்றமும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளது என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. இடமாற்றம் பொறுத்தவரை அதாவது பூமி ஆழ்வார் என்பதை நினைவிற்கொள்ளுங்கள். ஆகியால் தேவை இக்கணம் பொறுமை நிதானம் மட்டுமே தாங்க. அதே போல மிதுன ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்கள் நியாயமற்ற போட்டிகளை உங்களுடைய பொறுமையினாலும் கடின உழைப்பினாலும் முயற்சித்து லாபம் காண இருக்கீங்க. ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு எதிர்பார்க்கும் அளவிற்கு சற்று அதிகமாக லாபம் கிடைக்கும். அதே போல் சிலருக்கு வியாபார அபிவிருத்தி சம்பந்தமாக வெளிநாடு ஒன்றிற்கு சென்று வரும் சாத்தியக்கூறுகள் உருவாக இருக்கு என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல மிதுன ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்கள் சிலருக்கு வியாபார அபிவிருத்தி சம்பந்தமாக வெளிநாடு ஒன்றிற்கு சென்று வரும் சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு
அதே போல மிதுன ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கலைத்துறை பெரும்பாலும் சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் தாங்க இருக்கு. அந்த சுக்கிரன் சுபபலம் பெற்று அனுகூலமாக வலம் வருவதால் இக்காலகட்டம் முழுவதுமே நல்ல வாய்ப்புகளும் வருமானமும் உயர இருக்குங்க. மக்களிடையே செல்வாக்கு அதிகரிக்க இருக்கு. தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் வெளிநாடு ஒன்றிற்கு சென்று வரும் சாத்தியக்கூறுகள் உருவாக இருக்குதுங்க. இதன் காரணமாக வருமானம் உயருக்கு. நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுங்க. அதே போல மிதுன ராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு இந்த தமிழ் புத்தாண்டான சித்திரை மாதம் 1ஆம் தேதி முதல் இந்த ஆண்டு முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, அரசியல் துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள செவ்வாய், சுக்கிரன் மற்றும் புதன் ஆகிய மூவர் சாதகமாக சஞ்சரிப்பதால் மக்களிடையே செல்வாக்கு அதிகரிக்குங்க. அதே போல உயர் கல்விக்கு வகிக்கும் அதிகாரி ஒருவருடைய நட்பு உங்களுக்கு கிடைக்க இருக்கு. அதே போல் அவரது செல்வாக்கினால் பல லாபகரமான வாய்ப்புகள் கிடைக்குங்க. கிரக நிலைகளின்படி இது ஒரு அரிய சந்தர்ப்பங்க. இப்படிப்பட்ட வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் மிதுன ராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் இந்த புத்தாண்டான இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ஜோதிட கலையின் துல்லிய விதிகளின்படி புதன் கிரகமே கல்வித்துறையை கட்டுப்படுத்தும் சக்தியாவார். அதனால் இத்தருணங்கள்ல கலை புதன் கிரகத்தை வித்யாகாரகர், அதாவது கல்வி கிரகம் என போற்றுகிறது. அதாவது அந்த அளவிற்கு ஜனன கால ஜாதகத்தில் புதன் சுபபலம் பெற்றுள்ளதால அந்த அளவிற்கு கல்வியின் மேன்மை அடைவார்கள் என்பது இதன் பொருளாக அமைகிறது. அதே போல் கிரகிப்பு திறன், நினைவாற்றல் ஆகிய திறன்கள் எந்த அளவிற்கு ஒவ்வொரு உள்ளதுங்க. அதே போல மிக துல்லியமாக கணித்து அறிந்து கொள்ள முடியும். அத்தகைய பெருமை வாய்ந்த புதன் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிப்பதால படிப்பில் மனம் ஆர்வத்தோடு ஈடுபடுங்க. சிறந்த முன்னேற்றமும் ஏற்பட இருக்கு. அதே போல் இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக விவசாயத்துறையினருக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, விவசாயத்துறை சூரியன் மற்றும் பூமிக்கு அரகர் என போற்றப்படும் செவ்வாய் கிரகத்தினுடைய ஆதிக்கத்தில் தாங்க இருக்கு. அத்தகைய செவ்வாய் மற்றும் சூரியன் அனுகூலமாக வலம் வருவதால நல்ல விளைச்சல் கிடைக்க இருக்குதுங்க. பயிர்கள் செழித்து வளரும், தண்ணீர் பற்றாக்குறை இராது, விவசாய வசதிகள் உங்களுக்கு நிச்சயம் எளிதில் கிடைக்குங்க. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் இக்காலகட்டம் முழுவதுமே உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்குங்க. திருமண முயற்சிகள் கைகூட இருக்கு. அதே போல இத்தருணங்கள்ல திருமணத்திற்காக காத்திருக்கும் கன்னியருக்கு வரன் அமைவதில் ஏற்பட்டு வந்த குழப்பங்கள் நீங்கி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க. இந்த வரன் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் ஏற்ற ஒரு வரனாக அமையிருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்திருக்குது. இத்தருணங்கள் மிதுன ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, செவ்வாய்க்கிழமை தோறும் உங்கள் வீட்டின் அருகாமையில் திருக்கோவில் ஒன்றில் குலதெய்வத்தின் சன்னதியிலோ நெய் தீபம் ஒன்று ஏற்றி வந்தால் போதுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் ஏற்படும்.